friends, welcome back to my channel. இந்த வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் vlog உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இது வந்து February 1ஆம் தேதி எடுத்த vlogங்க. அன்னைக்கு மாசத்தோட முதல் நாள் காலையில எனக்கு ஒரு 5:30க்கு அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரா கிச்சனுக்கு வந்தேன். கவுண்டர் டாப் கொஞ்சம் கசகசன்னு தான் இருந்துச்சு. அழுக்கான பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பேஷன்ல எடுத்து போட்டுட்டு முந்தின நாளே பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் அடுப்படிக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. நம்ம என்ன தான் நைட்டெல்லாம் கிச்சனை டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் படுத்தாலுமே காலையில் உல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பை லைட்டாக ஒரு தொடச்சிட்டு தான் சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் மணி பிளான்ட்டை வந்து அடுப்புக்கு பக்கமாக வச்சுருக்கிறீங்க, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. நான் எப்பயுமே சமைக்கும்போது கிச்சனோட அந்த ஜன்னல் கதவை வந்து திறந்து தான் வச்சுருப்பேன். சமைக்கிற வைக்க எல்லாமே அப்படியே அதோட வெளியில் போயிடும். அதனால் செடி பெருசாக வாடாது. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர். அரிசியை ஒரு அடுப்பில் போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் டிஃபனுக்கு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருச்சுங்க. அதை வடித்து விட்டுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த குழம்போட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். குழம்பை வச்சு விட்டுட்டு அதுக்குள்ளேயும் மிஷின் துவைச்சி முடிஞ்சிருச்சு. போய் துணியை காய போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை போய் காய போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஒன்று ஒன்றா துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் காய போட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவம்லாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ அதை அப்பப்போ நடக்கும்போது அனுபவிச்சுக்கணும். காய போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை மட்டும் பொரியல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதாவது நம்ம செய்கிற சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது சில முக்கியமான உணவுகள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதில் கீரை வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த கீரை எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க. நான் வந்து என்னோடய கீரை பொரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறேன். இது நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு மட்டும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகா மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா, அதாவது ரொம்பவும் வதங்க வேண்டாம், ஒரு மீடியமான சைஸில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருக்க கீரையை அது கூட சேர்த்து மேல் டாப்பில் உப்பு போட்டு ஒரு கிண்டி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதாவது மூடியே வச்சிடாதீங்க, அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து கேஸ் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படிலாம் வைக்கவே மாட்டேன். ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்வேன். ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். சிம்மில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கீரையிலேருந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி நச்சு பிடிச்ச வேலை மாதிரி தெரியும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்தில் நின்று கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அன்றைக்கி செஞ்சனோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னுடைய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப குட்டியான கவுண்டர் டாப். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன செஞ்சனோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே கீரையும் ரெடி ஆகிடுச்சு. மேல் டாப்பில் தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டியது இருந்துச்சு. அதை மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு பெரட்டி இறக்கி எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் 5:30க்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா, நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிச்சிட்டிங்கன்னா நேரமாக எல்லா வேலையும் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ நமக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு கை குழந்தை இருக்குது, ஒரு பெரிய பையன் இருக்கிறான். ஸோ என்னோடய கை குழந்தை தூங்கும்போது தான் நானும் தூங்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி சில நேரத்தில் எனக்காக நான் ஒதுக்கிக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன தான் கீரை பொரியல் பண்ணினாலுமே அது குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கீரை பொரிச்ச சட்டியிலே சாப்பாடை போட்டு வரவே ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஊட்டிடுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கு அதை அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டேன். இதை விட ஒரு படி மேலே கூட போயிடுவேங்க. இந்த சுக்கிட்டி கீரையை வந்து கண்டிப்பான முறையில் எப்பயுமே வாங்கும் போதெல்லாம் சாறு எடுத்து கொடுத்துருவேன். அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சுக்கிட்டி கீரையை நல்லா ஒரு அடித்து எடுத்துட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வெறும் வயிற்றில் குடிச்சோன்னா அது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வயிற்றில் இந்த கீரைப்பூச்சியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீரைப்பூச்சி வந்து சாகவே சாகாது. ஏன்னா குழந்தைங்க அதிகமாக இனிப்பு எப்படினாலும் சாப்பிட்ருவாங்க. சாக்லேட்டே கிடைக்கலன்னா கூட நம்ம வீட்டு குழந்தைங்களாம் சக்கரை அள்ளி சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கீரைப்பூச்சி சாகிறதுக்கு சுக்கிட்டி கீரையோட சாறு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா
பனானாவும் கருப்பு திராட்சையும் வச்சுட்டேன். ஏன்னா அவன் வந்து 2 ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஏன்னா ஈவினிங் லேட்டாக தான் வருவான், பசி எடுத்துரும் இல்லையா, அதனால் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுமே வச்சு பேக் பண்ணி அனுப்பிடுவேன். இந்த லஞ்ச் கட்டுறதுல பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று ஸ்பூனை மறந்துடுவேன், இல்லை வாட்டர் பாட்டிலை மறந்துடுவேன், இல்லை நான் லஞ்ச் டவல் மறந்துடுவேன். பையன் வந்து மதியானம் கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யூகேஜி படிக்கிறதுனால எனக்கே வந்து ரோலிங் ஆகுது. யூகேஜி படிக்கிறதுனால குழந்தைங்க வந்து பைப்பில் போய் கையை கழுக முடியாது, கிளாஸ்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் மஸ்ட்டு ஸ்பூன் வச்சு விடணும். அதவே நான் சில நாள் மறந்துடுவேன். ஃபைனலாக அந்த கீரையும் மறந்துருப்பாங்க. ஒரு வழியாக சாறை எடுத்து போகும்போது மிரட்டி வாயில் ஊற்றி விட்டுட்டேன். அவனை அனுப்பி விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் எனக்கு ரெஸ்ட்டு தேவை. ஏன்னா நான் ஒரு 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கமே வந்துருச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு போய் பேசாமல் படுத்துட்டேன். ஒரு 11:30க்கு மேலே எந்திரிச்சு தான் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு இருந்த பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணி கண்டிப்பாக வெயிலில் காய வச்சுருவேன். காய வைக்காமலாம் இருக்க மாட்டேன். வெயிலில் காய வச்சு தான் என்னோடய ஸ்டீல் ரேக்கில் எடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை தான், இருந்தாலும் எனக்கு பழகி போச்சு. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துட்டே இருந்து பழகிட்டேன். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சதுக்குள்ளே மணி 12 o'clock 12:30 அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய லஞ்சையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் தூங்க தான் செய்வேன். இன்னொரு நாள் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம்